வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது மேக்ஸ் வீடியோ. மேக்ஸ்ல வந்து நம்ம இதில் நியூ சிலபஸில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஆப்டிடியூட் ரீசனிங் சொல்லி 2 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்டிடியூட்ல வந்து ஒரு முக்கியமான இது வரைக்கும் எப்பயுமே சிலபஸில் கொடுக்குற தலைப்புகள் எல்லாம் ஆப்டிடியூட்லேயும் ஒரு 15 மார்க் இருக்கிற மாதிரி ரீசனிங் அந்த ஏஜ் சம்மு, பகடை கணக்குகள், நம்பர் சீரீஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ரீசனிங் எபிலிட்டி வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் இன்னொரு பார்ட்ல வந்து ஒரு 10 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குற மாதிரியும் டிவைட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் மேக்ஸ் 25 கொஸ்டின் தான். அதவே 2ஆ பிரிச்சிருக்காங்க. இனிமேல் ரீசனிங்ல இருந்து மட்டுமே 10 கொஸ்டின் வரும். ஆப்டிடியூட்ல இருந்து 15 வரும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ரீசனிங்ல இருந்து கொஸ்டினே இல்லாம போயிடுறது, ஒரே டாபிக்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறது, இந்த மாதிரி நிறைய இது வரைக்கும் நடக்கிறதுனால எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 15 + 10 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதுல இருக்க அந்த ஆப்டிடியூட்ல இருக்கிற முக்கியமான தலைப்புகள் எல்லாத்தையும் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல மேக்ஸ்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த நியூ சிலபஸ்ல ஆப்டிடியூட்ல இருக்க எல்லா தலைப்பையும் கவர் பண்ணியாச்சு. இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா, ஒரே ஒரு தலைப்பு அளவைகள் தலைப்பு மட்டும் தான் அதுல பேலன்ஸ் இருக்கு. அந்த அளவைகளும் உங்களுக்கு வந்து நானு ரீசனிங்க முடிச்ச உடனே அத எடுத்துருவேன். ஏன்னா, அது வந்து ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணா அதுவே ரொம்ப டைம் எடுக்கும். அப்ப நீங்க நினைப்பீங்க, "ஐயோ! ரீசனிங் இன்னும் ஒரு பார்ட்டே இருக்கே! எவ்வளோ நேரம் ஆகும் இத முடிக்க?" அப்படின்ட்டு நீங்க ஒரு பயம் வந்துரும் இல்லையா? அதனால நான் ரீசனிங்க முடிச்சுட்டு, கடைசியா அந்த அளவை சாப்டர மட்டும் கடைசியில நான் எடுத்துர்றேன். இப்போ அதுக்கு அந்த அளவைகள் இல்லாம மத்த எல்லா ஆப்டிட்யூட் தலைப்பும் இந்த வீடியோவோட முடியுது. ஏன்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இதுதான் ஃபைனல் பார்ட். ஆல்ரெடி உங்களுக்கு 5 பார்ட் நான் போட்டிருக்கேன். அந்த 5 பார்ட்லயும் கிட்டத்தட்ட ஒரு 17 சம் வரைக்கும் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன். 17 சம்னா 17 டைப்பு. 17 மாடல்ல வந்து உங்களுக்கு நான் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல மட்டும் எப்படி கேட்பாங்கன்றது சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஃபைனல் பார்ட்டுக்கு வாங்க. இதுல நான் வந்து இந்த டைப், அந்த டைப்புன்னு போட போறது கிடையாது. ஒரு 5 சம் ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த 5 சம்முமே 5 டைப்ல இருக்கும். இது வந்து எப்படின்னா, ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா கேட்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, இந்த மாதிரி கொஞ்சம் ட்விஸ்டடா, கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா கேட்கிற சம்ஸ மட்டும் ஒரு 5 சம் எடுத்திருக்கேன். இந்த 5 சம் வந்து டஃப் மாடல்ல வரும். அதனால இத நான் டைப் 1, டைப் 2லாம் போடல. ஆல்ரெடி 17 டைப் இருக்கு. அது கூட இதையும் சேர்த்துக்கோங்க. ஓகே. இப்ப ஒவ்வொரு சம்மா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ரூபாய் 53 ஆனது ஏ, பி, சி ஆகியோரிடம் பிரிக்கப்படுகிறது. ஏ பியை விட ரூபாய் 7 அதிகமும், பி சியை விட ரூபாய் 8 அதிகமும் பெறுகின்றனர் எனில் அவர்களின் பங்கு விகிதம் என்ன? அதாவது ஒரு அமௌண்ட் குடுத்துர்றாங்க. அந்த அமௌண்ட்ட வந்து 3 பேருக்கு பிரிக்கிறாங்க. அதுல யாரோட அமௌண்ட்டுமே இதுல சொல்லல. இவங்கள விட இவங்களுக்கு சேர்த்து, இவங்கள விட இவங்களுக்கு சேர்த்துன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அவர்களின் இந்த இடத்துல போட்டுருக்காங்க. பங்கு விகிதம் என்ன? அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ சம்ல குடுத்துருக்கிறபடி எழுதுவோம். ரூ. 53 3 பேருக்கு பிரிக்கிறாங்க. எப்படி? ஏவுக்கு, பிவுக்கு, சிக்கு. இதுல கொஸ்டின்ல என்ன குடுத்துருக்காங்க? ஏ நம்ம ரிவர்ஸ்ல போலாம். பி வந்து சியை விட ரூ. 8 அதிகம் பெறுகிறார். இப்போ அதனால நான் என்ன எடுத்துக்கிறேன்? சிய வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த சிய விட பி ரூ. 8 அதிகமா வாங்குறாரு. எவ்வளவு? ரூ. 8 அதிகம். அப்ப பியோட அமௌண்ட் என்னன்னு எழுதலாம் நானு? இந்த எக்ஸ் பிளஸ் 8ன்னு எடுத்துக்கலாமா? எக்ஸ் தான் சி. இதை விட ரூ. 8 அதிகமா வாங்குறவர் தான் பி. அப்ப நான் எக்ஸ் பிளஸ் 8 அப்படின்னு எடுத்துக்கிறேன் பியோட அமௌண்ட்டை. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இந்த பியை விட ஏ எவ்வளவு அதிகமா வாங்குறாரு? இங்க பாருங்க. ஏ பியை விட ரூ. 7 அதிகம் வாங்குறாரு. அப்போ இவரோட அமௌண்ட் எவ்வளவு? எக்ஸ் பிளஸ் 8. இதுதான் பி அமௌண்ட். இந்த பியை விட ரூ. 7 ஜாஸ்தி வாங்குறாரு. அப்ப எக்ஸ் பிளஸ் 8 பிளஸ் 7. இதுதான் இவரோட அமௌண்ட். ஓகேவா? குடுத்துருக்க கொஸ்டின்ல இருந்து நான் குடுத்துருக்க டேட்டாவவே ஒரு ஈக்குவேஷனா மாத்திக்கிறேன். இப்ப சியை விட பி வாங்குறாரு ரூ. 8. இங்க வந்து ரூ. 7 அதிகம். அதனால நான் அதுபடி எது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அது எக்ஸ் பிளஸ் 8. இது அதை விட அதிகம் போது எக்ஸ் பிளஸ் 8 பிளஸ் 7. இந்த 3 ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிறேன். பாருங்க, இப்ப ஏ எவ்வளவு உங்களுக்கு தனியா புரியுற மாதிரி எழுதுறேன். ஏ வந்து எக்ஸ் பிளஸ் 8 பிளஸ் 7. இதை நான் எப்படி எழுதலாம்? இந்த 7 உள்ள கூட்டினா எக்ஸ் பிளஸ் 15. பியோட அமௌண்ட் எவ்வளவு?
எக்ஸ் பிளஸ் 8 அவ்வளோதான். சி வந்து வெறும் எக்ஸ் தான். இந்த 3 ஈக்குவேஷனும் இந்த கொடுத்துருக்க கொஸ்டின்ல இருந்து நான் கண்டுபிடிச்சு எழுதிட்டேன். இப்போ எனக்கு இத வச்சு நான் எக்ஸ் கண்டுபிடிச்சேன்னா, இப்ப எல்லாத்துலயும் எக்ஸ் தான் இருக்கு. அந்த எக்ஸ நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா, ஏ எவ்வளவு, பி எவ்வளவு, சி எவ்வளவுன்னு எனக்கு டைரக்ட்டா தெரிஞ்சிரும். அப்ப நான் இத வச்சு தான் எக்ஸ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. இப்ப இதுவரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதா? இதுவரைக்கும் ஓகே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நோட் பண்ணிட்டீங்களா? இப்ப பாருங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, a பிளஸ் b பிளஸ் c இஸ் ஈக்குவல் டு இந்த 3 என்ன அப்படின்னு குடுத்துருக்காங்க அவங்க? 53 ரூபீஸ் அப்படின்னு அவங்களே குடுத்துருக்காங்க. ஏன்னா, இந்த 53 தான் இந்த 3 பேருக்கு பிரிச்சு குடுத்துருக்காங்க. அப்ப இந்த 3 பேரோட அமௌண்ட்டையும் கூட்டுனா எனக்கு 53 கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடது. அப்ப இந்த ஒரு அமௌண்ட் தெரிஞ்சா தான் நான் வந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் நான் வந்து அந்த குடுத்துருக்க அமௌண்ட்ட எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ A வேல்யூ எவ்வளவு? எக்ஸ் பிளஸ் 15. B வேல்யூ எவ்வளவு? எக்ஸ் பிளஸ் 8. C வேல்யூ வெறும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 53. இப்போ இந்த எக்ஸ் எல்லாம் கூட்டுங்க. இந்த இதெல்லாமே கூட்டுங்க. நம்பர்ஸ் எல்லாம் கூட்டுங்க. 3x 3x இருக்கா? பிளஸ் 15 பிளஸ் 8 எவ்வளவு வரும்? 23 வரும். இஸ் ஈக்குவல் டு 53. இப்போ எக்ஸ் இருக்க டேர்ம் இந்த பக்கம் வச்சுட்டு நம்பர் டேர்மை அந்த பக்கம் கொண்டு போயிடணும். இங்கே வந்து பிளஸ்ல இருந்தா இந்த பக்கம் வரும்போது -23 மாறும். அப்போ 3x இஸ் ஈக்குவல் டு 53 - 23 எவ்வளவு? 30. இப்போ எக்ஸ் எவ்வளவுன்னு நான் கண்டுபிடிச்சிட முடியுமா? 30 டிவைடட் பை 3. இப்போ எக்ஸ் வேல்யூ வந்து 10. புரியுதா? குடுத்திருக்க கொஸ்டின் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பண்ணுவோம். எனக்கு கொஸ்டின பார்த்த உடனே இப்படியெல்லாம் எழுதணும்னு தெரியல மேடம். நீங்க சொல்லும்போது, ஓ! இவ்வளோதானா ஈஸின்னு தோணுது. பட் கொஸ்டின பார்த்த உடனே எனக்கு வந்து, இத இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு யாருக்கா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். பிராக்டிஸ் இப்ப தான் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே இப்படிதான் இருக்கும். நீங்க எப்போ நெறைய சம்ஸ் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ, உங்கள அறியாமவே பிரெயின் வந்து டியூன் ஆயிரும். ஒரு சம்ம பார்த்த உடனே, ஓ! இத இப்படி கொண்டு வரலாம். இத இப்படி செய்யலாம் அப்படின்னு வந்துரும். இப்போ ஒரு சமையல் மொத கத்துக்கிற ஒரு பொண்ணுன்னா என்ன செய்வாங்க? நெறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. தப்பு தப்பா பண்ணுவாங்க. இந்த கிரேவி இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிக் குடுத்தா கூட அதுல பாதிய மறந்துருவாங்க. தப்பா தான் போடுவாங்க. ஆனா, அதே இது ஒரு 10 தடவ, 20 தடவ அதே கிரேவிய பண்ணி பழகுனதுக்கு அப்புறம், இல்ல அதே ரைஸ ஏதோ ஒரு வெரைட்டிய பண்ண பிறகு ரெசிபிய, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டிவி பார்த்துக்கிட்டே, ஃபோன் பேசிக்கிட்டே கூட அத கரெக்ட்டா பண்ணி முடிச்சுருவாங்க. அதுல உப்பு, உரப்பு, காரம் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். எப்படி பண்ணோம்னு அவங்களுக்கே தெரியாது. இது எப்படி வந்துச்சுன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஸ்டார்ட்டிங்ல இவ்ளோ மிஸ்டேக் பண்ண ஒரு பொண்ணு, எப்படி வந்து இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா அதுல கான்சன்ட்ரேட்டே பண்ணாட்டி கூட அத பண்ண முடியுது? அதே மாதிரி தான் மேத்ஸ். நம்மள நீங்க வந்து அதுக்கு நெறைய பிராக்டிஸ் பண்ணணும். பண்ணிட்டா ஒன்ஸ் வந்து மைண்ட் அத ஸ்டோர் பண்ணிரும். இப்படி வந்தா அது இப்படிதான் பண்ணணும் அப்படின்றத அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிரும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆன்ஸர் வந்து டக்கு டக்குன்னு வரும். இதே இது இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதிலேயும் சின்ன சின்ன வேரியேஷன்லாம் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்றாங்க. இப்ப சமையலே வச்சுக்கோங்க. சமையல்னா இப்படிதான் பண்ணணும் அப்படின்னா, அதிலேயே கொஞ்சம் வேற வேற வேரியேஷன மாத்தி பார்க்கலாம். இத இதுல ஆட் பண்ணி பார்க்கலாம். இது கூட இத ட்ரை பண்ணும்போது அவங்க பெரிய செஃப் ஆயிடுறாங்க. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஆனா எல்லாத்துக்கும் பேசிக் என்ன? பிராக்டிஸ். நான் வந்து மீடியமா பிராக்டிஸ் பண்ணா, ஒரு வீட்டுக்கு சமைக்கிற அளவுக்கு ஆகுறேன். அதுவே ரொம்ப அதிகமான பிராக்டிஸ் பண்ணும்போது, என்ன அதே வேலையா இருக்கும்போது, நான் வந்து அதிலேயே ரொம்ப மாஸ்டர் ஆயிடுறேன், ஜீனியஸ் ஆயிடுறேன். அதே மாதிரி தான் மேத்ஸ். மேத்ஸ் யாரெல்லாம் வரல எனக்கு, நான் மேத்ஸு, என்னால மேத்ஸே போட முடியாதுன்னு நெனைக்கிறீங்களோ, நீங்க டெய்லி மெடிடேஷன் பண்ற மாரி என்ன நடந்தாலும் நான் 1 ஹவர், 2 ஹவர் மேத்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு பண்ணுங்க. எக்ஸாம் வரும்போது எப்படி போடுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஆச்சரியமா இருக்கும். ஆனா ஆன்ஸர் உங்களால டக்கு டக்கு டக்குன்னு போட முடியும். இதுல மேத்ஸ் ஸ்டூடண்ட்ஸ், நான் மேத்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்ன்ற இதே கிடையாது. எல்லாராலயும் பண்ண முடியும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல போடும்போது புரியாத மாரி இருக்கும். மறந்து போற மாரி இருக்கும். டக்குன்னு யோசிக்க முடியாத மாரி இருக்கும். அப்பயெல்லாம் அப்செட் ஆகாதீங்க. பரவால்ல இப்படிதான் இருக்கும். ஆனா ஒரு நாள் நான் நல்லா போட்டுருவேன். ஒரு நாள் எனக்கு மேத்ஸ் நல்லா வந்துரும் அப்படின்னு நெனச்சுட்டே நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. எனக்கு தெரிஞ்சு 3 மாசம்லாம் நல்லா பண்ணா மேத்ஸு அ கூட்டல், கழித்தல் தெரியாதவங்க கூட அல்ஜீப்ரா வரைக்கும் சூப்பரா போடலாம். ஓகேவா? சரி. இப்போ நான் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சுட்டேன். இந்த எக்ஸ் வேல்யூவ அதுல அப்ளை பண்ணேன்னா போதும். எனக்கு ஆன்ஸர் கிடைக்க போது. என்னது? ஏ என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம்? எக்ஸ் பிளஸ் 15ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். பி என்னன்னு கண்டுபிடிச்சிருந்தோம்?
எக்ஸ் பிளஸ் 8ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். சி வந்து டைரக்டா எக்ஸ் தான். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 10, அதுதான் சிக்கு. அப்போ இந்த இடத்துல நான் எக்ஸ் வேல்யூ அப்ளை பண்றேன். 10 பிளஸ் 8 18. அப்போ இங்க நான் அப்ளை பண்றேன் 10 பிளஸ் 15 25. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, எனில் அவர்களின் பங்கு விகிதம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3 பேருக்கும் A/B/C எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. விகிதம் 25:18:10 அப்படிங்கிறது தான் இதோட வேல்யூ. இப்போ இதுக்கு மேல ஏதாவது சுருக்க முடியுமா? சுருக்குற மாதிரி இருந்தா கண்டிப்பா அடிச்சு ஃபைனலா எவ்வளவு வருதோ அதை தான் போடணும். ஆனா இப்போ இதுல பாருங்க, இது 5ஆல தான் டிவைட் ஆகும். இது ரெண்டும் 2ஆல டிவைட் ஆகும். அப்ப நான் வந்து இதை சுருக்க முடியாது. இதோட விட்டுறேன். புரியுதா? ஈஸி தான் ரொம்ப சம்மு. நீங்க வந்து ஒரு 2 டைம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துரும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இந்த இது எதுக்குமே இந்த டைப் அந்த டைப்லாம் நான் பேர் வைக்கல. ஒவ்வொன்றும் ஒரு மாடல். செகண்ட் சம் பாருங்க. ஒரு பின்னத்தின் தொகுதியானது 15% அதிகரிக்கப்பட்ட பின் அதன் பகுதியானது 8% குறைக்கப்பட்டு வரும் பின்ன மதிப்பு 15/16 எனில் தொடக்க பின்னம் என்ன? ஏதோ ஒரு ரேஷியோ இருந்திருக்குப்பா. அந்த ரேஷியோ என்ன செய்றாங்கன்னா, அதோட தொகுதி அப்படின்னா என்ன? மேல 15% அதிகரிச்சுட்டு கீழ, அதாவது அதோட பகுதியில வந்து 8% குறைக்கிறாங்க. இப்ப இது இப்படி பண்றதுனால மேல 15% இன்க்ரீஸ் பண்றாங்க. கீழ 8% வந்து இன்க்ரீஸ் பண்றதுனால வர்ற மதிப்பு என்ன கிடைக்குதுன்னா 15/16 அப்படிங்கிற ஒரு ரேஷியோ கிடைக்குது. அப்போ என்ன பின்னம் இருந்துச்சு? அவங்க 15%ம் 8%ம் கூட்டி குறைச்சாங்க இல்லையா? அந்த கூட்டி குறைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ரேஷியோ என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்ப நிறைய பேருக்கு பகுதி தொகுதின்றதே கன்ஃபியூஸ் ஆயிரும். நியூமரேட்டர் டினாமினேட்டர்னும் போது ஈஸியா இருக்கும் இங்கிலீஷ்ல. ஓகேவா? உங்களுக்கு சம்டைம்ஸ் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நீங்க இங்கிலீஷ்ல கொஸ்டினை பார்த்துருங்க. நியூமரேட்டர்னா மேல, டினாமினேட்டர்னா கீழன்னு. ஒருவேளை தமிழ்லயே தான் பார்க்குறேன், எனக்கு தமிழ்லயே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாங்க சின்ன வயசா இருக்கும்போது எங்களுக்கு ஞாபகத்துக்காக சொன்னது எப்படின்னா, இப்போ அந்த காலத்துல தோட்டத்துக்கு வேலைக்கு போறவங்க, வயலுக்கு வேலைக்கு போறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தூக்குல பழைய சோறும், மேல துவையலும் எடுத்துட்டு போவாங்க. ஓகேவா? இப்போ இப்படி இருக்கு. ஒரு தூக்குனா, இதுல பழைய சோறு இருக்கும். அதுதான் பகுதி. உள்ள சாதம் ஃபுல்லா இப்படி இருக்கும். மேல இந்த இடத்துல கொஞ்சம் துவையல் வச்சிருப்பாங்க. அப்படியே எடுத்து போட்டு போயிருப்பாங்க. ஓகேவா? அப்ப இதுதான் தொகுதி. மேல வர்றது தான் தொகுதி. கீழ வர்றது தான் பகுதி. புரியுதா? ஒரு நியூமரேட்டர்ல இப்போ 5/6 அப்படின்னு இருக்குன்னா, இதுதான் வந்து தொகுதி. கீழ இருக்கிறது வந்து பகுதி. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதுதான் வந்து x/yன்னு கூட இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எதுவும் நம்பர் வேண்டாம். x/yன்னா மேல இருக்கிறது தான் தொகுதி, கீழ இருக்குது. ஏன்னா கீழ துவையல போட்டு மேல பழைய சோற போட்டு போ முடியுமா? மிக்ஸ் ஆயிரும். சரியா? அப்ப கீழ தான் சாதம், மேல வந்து துவையல் இருக்கும். இத ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப மேல தொகுதி அப்படிங்கிறதுக்கு. சரி. இப்போ இந்த சம் எப்படி பண்ணலாம்னு பாருங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்கிற ஒரு மேல இருக்கு. x/yன்னு சொல்லி ஒரு பின்னம் இருக்கு. இப்ப இந்த பின்னத்த என்ன பண்றாங்கன்னா, மேல 15% அதிகரிக்கிறாங்கன்னு குடுத்துட்டாங்க. 15% அதிகரிக்கிறாங்கன்னா, எப்பயுமே என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு பெர்சன்டேஜ் நமக்கு தெரியல. ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் கூடுது, குறையுதுன்னா, நீங்க மொத்தம் 100ன்னு எடுத்துக்கணும். அப்ப 15% அதிகரிக்குதுன்னா, 115/100. ஏன்னா பெர்சன்டேஜ்ன்னு போது நான் 100ல தானே போடணும். போட்டுக்கிறேன். மேல இருக்குது. அதே இது கீழ இருக்கிறத என்ன பண்றாங்க? 8% குறைக்கிறாங்க. அப்ப 100ல நான் 8 குறைச்சேன்னா 92/100. இப்படிதானே? இந்த மாதிரி நான் பண்ணுனா, எனக்கு கிடைக்கிற பின்னம் வந்து 15/16. இதுதான் சம்மு. இங்க மேல எத நான் வந்து எழுத்துல எழுதியிருக்கனோ, அத இப்ப நான் உங்களுக்கு கீழ ஈக்குவேஷனா எழுதி காமிச்சுட்டேன். எக்ஸ், ஒய்ன்ற ஒரு பகுதி தொகுதி இருக்கு. இத மேல 15% அதிகரிக்கிறாங்க. கீழ 8% குறைக்கிறாங்க. குறைச்சா கிடைக்கிறது வந்து 15/16. புரியுதா? இதுதான் கொஸ்டின்ல குடுத்தது. இப்ப இத ஃபுல்லா நான் அடிச்சு போட்டு XY வேல்யூவ கண்டுபிடிக்கணும்.
இப்போ நான் இது பண்ணேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இது கேன்சல் ஆயிரும். இப்போ எக்ஸ் பை ஒய் இன்ட்டு என்ன இருக்கு? இன்ட்டு இல்ல. ஆமா. இன்ட்டு தானே. அதாவது இங்க மேல இன்ட்டு தானே இருக்கு. இங்க அடிச்சது போக மீதி இன்ட்டு தானே இருக்கு. அப்ப இன்ட்டு 115 100 கேன்சல் ஆயிருச்சு 92 இது மட்டும் தான் இங்க இருக்கு. இப்போ 15/16 எனக்கு இதுல எக்ஸும் ஒய்யும் மட்டும் தான் வேணும் அப்படின்னா இந்த டேர்மை நான் இந்த பக்கம் கொண்டு போறேன். 16 இப்போ இங்க 115/92 இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது எப்படி வரும்? தலைகீழா மாறி வரும். மேல 92 டிவைடட் பை 115. ஏன் இப்படி வருது? ஏன் அப்படின்னா இப்போ ஆக்சுவலா இந்த இடத்துல நான் எழுதுறேன். 115 டிவைடட் பை 92ன்றது இங்கிட்டு வரும்போது எப்படி வரணும்னா 15/16 இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறதுனால இங்க டிவைடட்ல வரணும். நீங்க கேட்பீங்க இப்படிதானே மேடம் வரணும்? நீங்க ஏன் அப்படி எழுதுனீங்க? இப்படிதான்ப்பா வரணும். இப்போ இதை இப்படியே என்னால கேன்சல் பண்ண முடியும். அது ரொம்ப பிராக்டிஸ் ஆன பிறகு நீங்க பண்ணலாம். ஆனா நார்மலா அதை எப்படி பண்ணுவோம்னா அந்த டினாமினேட்டருக்கு கீழே இருக்கிறத மேல வரும்போது 92/115 இது மாறும். அப்புறம் தான் நம்ம அடிச்சு போடுவோம். இதை தான் நான் டைரக்டாவே உங்களுக்கு இங்க கொண்டு வந்து எழுதியிருக்கேன். புரியுதா? அந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது இங்கிட்டு டிவிஷனா தான் வரணும். ஆனா பின்னத்துல வர்றதுனால நான் டிவிஷன் கொண்டு வந்து திரும்ப அதை மேல கொண்டு வந்து மாத்துறதுக்கு பதிலா உங்களுக்கு நான் டைரக்டா இதை வந்து இப்படி உல்டாவா மாத்தி எழுதிக்கிறேன். சரி, இப்போ இதை அடிச்சு போடுங்க. அடிச்சா என்ன வரும்? ஒரு 15 15 சாரி 5ஆல அடிங்க. 3 15 இதை அடிச்சா என்ன வரும்? 2 10 3 15. இப்போ இதை எதில் அடிக்கலாம்? 4ஆல அடிக்கலாம். 4 16 1 நாள் 4 2 நாள் 8 மிச்சம் 1 இருக்கும் 3 12. இப்போ பாருங்க இங்கே 23 இருக்கு இங்கே 23 இருக்கு. இதையும் நான் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? மேலே 3 கீழே 4 கிடைக்குது. அப்போ x by y is equal to 3/4. அப்போ தொடக்க பின்னமா இருந்தது எது அப்படின்னா 3/4 அப்படிங்கிற பின்னம் தான். இது 3:4ன்னு கூட ஆப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஆனால் பின்னம்னு கேட்டிருக்கிறதுனால மோஸ்ட்லி 3/4 தான் இருக்கும். 3/4 இருந்தது தான் மேலே 15% இன்க்ரீஸ் பண்ணி கீழே 8% குறைச்சு நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்து இருந்திருக்கு. இதை நான் ரிவர்ஸ்ல அப்படியே கண்டுபிடிச்சிருக்கோம். புரிஞ்சிருச்சா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, இரு எண்கள் 1:2 என்ற விகிதத்தில் உள்ளது. இதில் 7 என்ற எண் இரு எண்களுடனும் கூட்டப்பட்டால் அவற்றின் விகிதம் 3:5 என மாறுகிறது எனில் மிகப்பெரிய எண் எது? இப்ப ஏதோ 2 நம்பர் 1:2ன்ற ரேஷியோல இருக்கு. இப்ப 2 நம்பர் கூடயுமே 2 ரேஷியோ கூட இல்ல 2 நம்பர் கூடயுமே 7 கூட்டுறாங்க. கூட்டும் போது இது என்ன ஆயிருதுன்னா 3:5 ரேஷியோல மாறிடுது. இப்போ அது எந்த நம்பரு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க 4 ஆன்சர். அந்த ஆப்ஷன்ல இருந்தும் நீங்க இதுக்கு போகலாம். எப்படி போகலாம்? இப்ப ஏதோ ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த ஆன்சரை இப்போ கண்டிப்பா அவற்றின் மாறியது மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டா இந்த 5 ரேஷியோ தான் கண்டிப்பா வந்து மிகப்பெரிய எண்ணா இருக்க முடியும். அப்படிதானே? 5ன்ற ரேஷியோ எது இருக்கோ அதுதான் வந்து இருக்க முடியும். இல்ல 5ஆ மாறி இருக்கு. இப்போ 1:2 அப்படின்றதுல இந்த 2 தான் பெரிய ரேஷியோவா இருக்க முடியும். அப்ப அந்த 5ன்றது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த குடுத்திருக்க அந்த பெரிய எண்ணுல இருந்து 7 வந்து கூட்டுனதுனால தானே இந்த ரேஷியோ வந்துச்சு. நம்ம 7 கழிச்சுட்டு நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1:2 ரேஷியோ வந்துச்சுன்னா, அத வச்சு கூட நீங்க ஆப்ஷன்ல இருந்தும் சூஸ் பண்ண முடியும். நெறைய சம்முக்கு நீங்க ஆப்ஷன்ல இருந்தே எடுக்கலாம். இந்த ரேஷியோவுக்கு அத வந்து மேட்ச் பண்ணி, இப்போ 5ன்றதுக்கு ஏதோ ஒரு வேல்யூ குடுத்துருக்காங்கன்னா, அப்போ 3ன்றது எவ்வளவு? அப்படின்றத கண்டுபிடிச்சுக்கிட்டு, 7 மைனஸ் பண்ணா திரும்ப 1:2 ரேஷியோ அதுக்கு வருதா? அப்படின்றத ரிவர்ஸ்லயும் நீங்க கண்டுபிடிக்கலாம். இல்ல மெத்தட் படியும் போடலாம். எப்படி? இப்போ 1:2ன்றது தான் ரேஷியோ. இது கூட நானு இங்கேயும் 7 கூட்டி, இங்கேயும் 7 நான் கூட்டுனேன்டா, இது என்னவா மாறுதுன்றாங்க? 3:5 மாறுது அப்படின்னு குடுத்துருக்காங்க. இதுதான் என்னது? குடுத்துருக்க சம்மோட டேட்டா.
இதை நான் எப்படி எழுத போறேன் அப்படின்னா, இப்போ இந்த 1:2ன்றது நம்மளுக்கு நம்பர் கிடையாது, அது ஒரு ரேஷியோ. அப்போ எப்பயுமே எப்படி எடுத்துக்கணும்? 1x 1x கூட நான் 7 கூட்டினா எனக்கு 3 கிடைக்குது. 3 அதே இது 2x கூட, ஏன்னா 1/2 1:2 1/2 நான் எழுதலாம். இது கூட 7 கூட்டினா எனக்கு என்ன கிடைக்குது? 5 கிடைக்குது. அதாவது 3/5. இதுதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்குது. கரெக்டா? பாருங்கப்பா, 1:2 நான் என்ன எழுதுறேன்? ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதுறேன். 1:2 1/2ன்னு எழுதுறேன். இங்க 3:5ன்றது 3/5ன்னு எழுதுறேன். இது கூட நான் வந்து இது எக்ஸ், இது ஒரு எக்ஸ் வேல்யூ, ஏதோ ஒரு எக்ஸ் வேல்யூ மல்டிப்ளை பண்ணி தான் இந்த ரேஷியோ எனக்கு கிடைச்சிருக்கு. +7 இது கூட நான் +7 கூட்டினா எனக்கு இது கிடைக்குது. புரியுதா? இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒண்ண நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, குறுக்கு பெருக்கல் பண்ணணும். இதுதான் அதுல முக்கியமானது. குறுக்கு பெருக்கல் பண்ணணும்ன்றது தெரிஞ்சிட்டாலே போதும். இந்த சம் ஈஸி. 1x + 7 multiplication of 5 is equal to 2x + 7 multiply by 3. எதுவுமே போடாம போட்டா அது மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு தானே அர்த்தம். இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 5x + 35. இங்க உள்ள மல்டிப்ளை பண்ணா 6x + 7 3 21. இப்போ நம்பர் எல்லாம் ஒரு பக்கம், எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம். 35 இந்த பக்கம் இருக்கு. அந்த பக்கம் வந்து நம்பரை கொண்டு வந்தேன்னா நான் இங்க வந்து +21 இருக்குது, -21 ஆகும். இங்க 6x அப்படியே இருக்கட்டும். இங்க வந்து +5x இருக்குது. இங்க வந்து -5x மாறும். இப்போ இதில் மைனஸ் பண்ணா 14, இதை மைனஸ் பண்ணா என்ன வரும்? 1, அதாவது 1x, இல்லை வெறும் எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ எக்ஸ் வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ எக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது 14 அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? மிகப்பெரிய எண் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1:2ன்ற ரேஷியோல எது மிகப்பெரிய எண்? 2x அப்படின்றது தானே மிகப்பெரிய எண். இந்த 2 கூட மல்டிப்ளை பண்ற நம்பர் தான் மிகப்பெரிய எண்ணா மாறும். அப்போ 2x எவ்வளவு? 2 × 14 28ன்றது தான் ஆன்சர். புரியுதா? நான் எக்ஸை கண்டுபிடிச்சிட்டாலே எனக்கு 1:2ன்ற ரேஷியோல இருக்கு. இந்த நான் எக்ஸை கண்டுபிடிச்சிட்டாலே என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த எக்ஸோட வேல்யூல அந்த 1x எப்பயுமே ரேஷியோ வேற, நம்பர் வேறப்பா. அதனால தான் நம்ம வந்து இப்போ ரேஷியோவாவே கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஆனா அந்த நம்பர் என்ன, அந்த மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்கும்போது நான் எண்ணா தான் கண்டுபிடிக்கணும். அப்ப எண்ணுன்னு வந்துட்டாலே ரேஷியோவை எக்ஸ், அந்த ரேஷியோ கூட ஏதோ ஒரு எக்ஸ் வேல்யூ இருக்குன்றது தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் போலாம். அதாவது இதுலயே இப்போ கூட்டப்பட்டால்னு கொடுத்தாங்க இல்லையா, கழிக்கப்பட்டால்னு கொடுத்தா எப்படி? அப்படியே மைனஸ் பண்ணி போடணும், அவ்வளவுதான். இருந்தாலும் ஒரு சம் வந்து உங்களுக்கு மாடலுக்கு கொடுத்துடலாமேன்னு கொடுத்துருக்கேன். பாருங்க, இரு எண்கள் 3:5 என்ற விகிதத்தில் உள்ளது. இதில் ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் 9 கழிக்கப்பட்டால் புதிய எண்கள் 12:23 என்ற விகிதத்தில் உள்ளது எனில் மிகச்சிறிய எண் எது? இப்போ ஃபர்ஸ்ட் சம், இதுக்கு முந்தின சம் பார்க்கும்போது இது ஏதோ ஒரு மாடல் மாதிரி தெரிஞ்சது. இப்பயே உங்களுக்கு பாருங்க இது ஈஸியா இருக்கும். நான் எழுதுறேன் பாருங்க. 3/5 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கிற ஒரு நம்பரை, ஓகேவா? அப்ப நான் எக்ஸ்ன்னு போட்டுக்கணும். இது கூட 9 நான் மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? 12/23ன்ற ரேஷியோ கிடைக்குது. புரியுதா? இதான சம்ல கொடுத்துருக்காங்க. இப்போ எடுத்து எழுதிட்டேன். முன்னாடி சம்ல வந்து பிளஸ் போட்டிருந்தேன், இங்க மைனஸ்னால மைனஸ் போட்டிருக்கேன். இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. என்ன வரும்? 3x - 9 × 23 is equal to 5x - 9 × 12. இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணா 23 உள்ள மல்டிப்ளை பண்ணா எனக்கு 69x - 207 அப்படின்னு கிடைக்கும். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணா 12 60x - 108ன்னு கிடைக்கும். இப்போ நம்பர் எல்லாம் ஒரு பக்கம், எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க. 69x இந்த பக்கம் மைனஸ்ல வந்துடும், 60x ஆயிரும். இந்த பக்கம் ஆல்ரெடி மைனஸ்ல தான் இருக்கு 108, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பக்கம் இருக்கிற மைனஸ் வந்து இங்கிட்டு வரும்போது பிளஸ்ஸா மாறிடும், 207. எதை வேணாலும் இந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். நீங்க நல்லா அந்த சிம்பிளை மட்டும் கரெக்டா போட்டீங்கனாலே போதும்.
இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும் 9xன்னு கிடைக்கும். இதை மைனஸ் பண்ணால் வெறும் 99 கிடைக்கும். மைனஸ் ப்ளஸ் ஆட் பண்ணும்போது ரெண்டையும் மைனஸாக மாறிடும். இதில் பெரிய நம்பர் வந்து ப்ளஸ் 207 தான். அப்போ ப்ளஸ்ஸோட சிம்பல் தான் ஆன்சராக வரும். இப்போ எக்ஸை நான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 99 டிவைடட் பை 9 என்ன வரும் 11 அப்படின்னு வரும். இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஆனா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, மிகச்சிறிய எண் எது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சாரி, மிகச்சிறிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிகச்சிறிய எண்ண இதுல எந்த ரேஷியோ மிகச்சிறிய எண்ணா இருக்கணும் பாருங்க, 3:5. இப்போ 3:5ல 3 தான் மிகச்சிறிய நம்பரா இருக்கணும். அப்ப 3 × x எவ்வளவு 3 × 11 = 33 அப்படிங்கிறது தான் ஆன்சர். புரியுதா? கொடுத்துருக்க சம்ம அப்படியே ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு பெரிய எண் கேட்டா பெருசு, சின்ன எண் கேட்டா சின்னது, இல்ல அந்த ரெண்டு எண்களும் என்னன்னு கேட்டா 3xலையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க, இன்னொன்று 5xலையும் மல்டிப்ளை பண்ணி 33 55ன்றது தான் அந்த இரு எண்கள் அப்படின்னு போட்டுரும். எப்படி கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு ஏத்தாப்புல நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுதான் லாஸ்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின் பாருங்க. சமம் ஒரு பையில் 25 பைசா 10 பைசா 5 பைசா நாணயங்கள் 1:2:3 என்ற விகிதங்களில் உள்ளது. ரூபாய் 30 மொத்தமாக இருந்தால், இது எல்லாத்தையும் சேர்த்து 30 ரூபாய் இருக்கு, 5 பைசா நாணயங்கள் எவ்வளவு இருக்கும்? பாருங்க, இது வந்து சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மொத்தம் ஒரு பையில 30 ரூபா இருக்கு. அந்த 30 ரூபாயில 25 பைசா இருக்கு, 10 பைசா இருக்கு, 5 பைசா இருக்கு. இந்த மூணும் 1:2:3ன்ற ரேஷியோல இருக்கு. அப்போ இதுல 5 பைசா மட்டும் எத்தனை இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல கொஸ்டின். கண்டிப்பா பார்க்கும்போது இந்த சம் வந்து ரொம்ப கஷ்டம், எப்படி அதை ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். பாருங்க, கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, 30 ரூபாய 3ஆ பிரிக்கிறாங்க. எவ்வளவு 25 பைசா 10 பைசா 5 பைசான்னு சொல்லி. இப்போ இதோட ரேஷியோ தான் 1:2:3ன்னு கொடுத்துட்டாங்க. புரியுதா சம்மு? இப்போ இந்த 1:2:3 இந்த 25 பைசா, இப்ப நான் இது ஒவ்வொன்றையும் ஒன்னொன்னு எடுத்துக்கிறேன். பாருங்க, ஒரு 25 பைசா 25 பைசாவில் 1 எடுத்துக்கிறேன், 10 பைசாவில் 1 எடுத்துக்கிறேன், 5 பைசாவில் ஒன்றும் இல்லை. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1:2:3 ரேஷியோவில் இருக்கு இல்லையா? இப்போ 25 பைசாலேருந்து ஒரு 25 காசையும் 10 பைசாவிலேருந்து 2ஐயும் 5 பைசாலேருந்து 3ஐயும் நான் எடுத்தா எவ்வளவு வரும்னு கால்குலேட் பண்ணுங்க. இது வந்து மொத்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் சாம்பிளுக்கு ஒன்று எடுக்கிறேன். பாருங்க, இதான் எனக்கு 25 பைசா கிடைக்குமா? இதை நான் மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், 2 10 பைசா 20 பைசா கிடைக்கும். அடுத்தது 3 5 பைசானா எனக்கு 15 பைசா கிடைக்கும். இதெல்லாம் நான் கூட்டினேன்னா எனக்கு எவ்வளவு வரும், 0 5 6 60 பைசா மொத்தம். அதாவது எனக்கு பாருங்க, இப்ப இந்த புள்ளி 6 0ன்னு போட்டாலும் ஒண்ணுதான், 6ன்னு போட்டாலும் இந்த புள்ளி 6ன்றது மொத்தமா 30 ரூபா அப்படின்னா நம்மளுக்கு 5 பைசா நாணயங்கள் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்களா? 5 பைசா வந்து மொத்தம் எவ்வளவு, 3 ரேஷியோ. அப்போ 3 ரேஷியோன்றது எவ்வளவு, 3 ரேஷியோ. ஏன்னா அவங்க 5 பைசா எவ்வளவு ரூபாய் இருக்கும்னு கேட்கல, மொத்தம் 5 காசு எவ்வளவு இருக்கும்னு கேட்டிருக்காங்க. எத்தனை 5 பைசா காசு உள்ள இருக்கும், பைசா இருக்கும்னு தான் கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்பயும் போல குறுக்கு பெருக்கல் பண்ணுவோமா? அப்போ 3 × 30 டிவைடட் பை 0.6ன்னு வருமா? இப்போ 0.6ன்னு வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஹோல் நம்பரா மாற்ற ஒரு டிஜிட் தான் இருக்கு. அப்போ 10ஆல பெருக்குனா போதும், மேலேயும் ஒரு 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ ஒரு 30ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 3 × 10 30, இதுவும் ஒரு 30, கீழே 6ன்னு மாறிடும். அடிச்சா என்ன வரும், 1 6 6 5 6 30. அப்ப 30 × 5 150, 150 5 பைசா நாணயங்கள் இருக்கும்.
புரியுதா? அவங்க எத்தன எவ்வளவு ரூவாய்க்கு இருக்கும்னு கேட்கல. எத்தன நாணயங்கள் 5 பைசா நாணயங்கள் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அத வந்து நம்ம ஒரு இதுல இவ்வளவு இருந்துச்சுன்னா, அப்போ 3 பங்குக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரிச்சு, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதா? எல்லாமே ஈஸி தான். நீங்க வந்து ஒரு வாட்டி பிராக்டிஸ் இது மாரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இதோட நம்மளுக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ஃபுல்லா முடிஞ்சதுப்பா. நம்ம அடுத்தது வீடியோல இருந்து நம்ம மேத்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, அ ரீசனிங் அந்த ஆப்டிட்யூட் முடிஞ்சது. ரீசனிங் பார்க்க போறோம். ஃபைனலா உங்களுக்கு வந்து நானு நம்மளோட அளவைகள் சாப்டர் இருக்கு இல்லையா? அது கொஞ்சம் பெருசு தான். ஃபார்முலாஸ் எல்லாமே பெருசா இருக்கும். அதனால நம்ம ரீசனிங்க டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு ஏன்னா ரீசனிங்ல வந்து ரொம்ப மாடல்லாம் இருக்க சான்சஸ் இல்ல. நம்ம இந்த ஆப்டிட்யூட் பார்த்த மாதிரி ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு பார்ட் மேக்ஸிமம் 2, 3 பார்ட்டுக்குள்ளேயே முடிஞ்சிரும். 2 தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்குள்ளேயே டக்கு டக்குன்னு முடிஞ்சிரும். நம்ம என்ன பண்றோம் முடிச்சுட்டு, நம்ம வந்து அதுக்கப்புறம் அளவைகள ஃபுல்லா பொறுமையா பார்த்துட்டே இருக்கலாம். கால் ஃபார் வர்ற வரைக்கும். ஓகே. இதோட முடிஞ்சது. அம் டெய்லி மேக்ஸ வந்து கண்டிப்பா பார்த்துட்டே இருங்க. மேக்ஸ் வந்து போடுறத வந்து மிஸ் பண்ணாதீங்க. சாரி உங்களுக்கு நான் வந்து ஷெட்யூல் வீடியோ குடுக்குறேன்னு சொன்னேன். அது டைம் இல்லாமயே போயிருச்சு. இப்ப தான் ஞாபகம் வருது எனக்கு. நான் வந்து கண்டிப்பா வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ உங்களுக்கு எல்லாருக்கும், ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஷெட்யூல் வீடியோ கண்டிப்பா குடுத்துர்றேன். ஒரு 1 ஆர் 2 டேஸ்க்குள்ள நீங்க கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஷெட்யூல் வீடியோ உங்களுக்கு வந்துரும். அதுபடி நீங்க வந்து உங்க டைம அலாட் பண்ணி ரெகுலரா படிச்சுட்டே இருங்க. ஓகே. திரும்ப அடுத்த வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.